நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி ஆகிட்டாங்க இந்த பசுக்கள்லாம். நம்மளால் வந்து மாடெல்லாம் கட்டி வளர்க்குறதுக்கு நமக்கு வந்து அந்த தகுதி இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்க்குறவங்க நிறைய பேர் வந்து மேய்ச்சலுக்கு விடும்போது நம்ம வீட்டை தேடி சில பசுக்களும் கன்றுகளும் வரும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தை வரம் கிடக்கிறதுக்காக எனக்கு பிரபஞ்சம் செய்த உதவிகள்னு சொல்லி நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை பேருக்காக நான் செஞ்ச இன்னொரு விஷயம், எளிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுக்களை பார்த்தாலே எனக்கு வந்து போய் பழங்கள் கொடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால் மேலே மாடியில் வாடகை வீட்டில் குடியிருப்போம். ஓடி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்து கொடுப்பேன். அப்போ வந்து ஒரு கருப்பு பசுமாடு வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம வீட்டு வாசல் வந்து அம்மான்னு கத்தும். அதுக்கு போய் நான் பழங்கள் எனக்கு வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பசுக்களுக்கு தான் கொடுப்பேன். என் வீட்டுக்கார் கூட நீ சாப்பிட்றே இல்லையோ, நல்லா அந்த பசுக்கள் தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கும் இந்த பசுவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, பூர்வ ஜென்ம பந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பசுக்களை பார்க்கும்போது ஒரு கதையும் ஞாபகம் வரும். மனுநீதி சோழன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து கன்றை வந்து கொண்டுட்டதுனால அந்த பசு வந்து நீதி கேட்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்று வந்து எப்படி வந்து இறந்துச்சோ அதே மாதிரி அந்த இளவரசனையும் வந்து அந்த ராஜா வந்து கொன்றுவார், மனுநீதி சோழன் வந்து கொன்றுவார். அந்த மாதிரி வந்து ஒரு பசுவுக்காக அந்த மன்னன் வந்து நீதியை தவறாமல் வந்து இருந்ததுனால அந்த கன்றையும் அந்த இளவரசனையும் வந்து கடவுள் வந்து திரும்ப வந்து உயிரோட வந்து கொடுப்பாரு அப்படின்னு அந்த கதை முடியும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி பசுக்களை பார்க்கும்போது எனக்கு அந்த கதையும் நினப்பு வரும். நீதி தவறாமல் இருக்கிறதுக்கும் பசுக்களும் ஒரு உயிர் தான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலான உயிர் தான். எந்த உயிருமே கீழானது இல்லை அப்படின்னு வந்து அந்த கதையில் வந்து நீதி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பசுக்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பசுக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தோணும், என்ன மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் கொடுப்பீங்க, பசுக்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரக தோஷமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஏதாவது ஒரு கர்ம வினைகளால் நம்ம வந்து எதிர்வினைகளால் வந்து ரொம்ப வந்து நம்ம அவதிப்பட்டாலும் சரி, அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை சக்தி இருக்குது, பூஜை பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே பசுக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே வாங்க. எல்லா விஷயங்களும் சீக்கிரமாகவே சரியாகும். நன்றி.